إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகிற பித்அத்துகள் என்றும் அத்தனை பித்அத்துகளுமே வழிகேடு அத்தனை வழிகேடும் நரகத்தின் பாலிட்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உரைகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த நபி தோழர்களை பார்த்து எச்சரித்த அந்த செய்தியை ஞாபகமூட்டியவனாக அன்புள்ள கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மரண செய்தியை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் தன்னுடைய 63 வருட வாழ்க்கை, அதில் ஒரே ஒரு ஹஜ்ஜும் 4 உம்ராக்களையும் செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு ஹஜ்ஜி தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜி, விடைபெறும் ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ்வே சொல்கிறார்கள், இன்றைக்கு பின்னால் பெரும்பாலும் என்னை நீங்கள் இந்த இடத்தில் காண மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் அரஃபாவில், முஸ்தலிஃபாவில், மினாவில் அற்புதமான ஒரு உரையாற்றுவார்கள். அதே மாதிரி அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் தான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது, முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்கிற வசனமும் இறங்கும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கு, இஸ்லாத்தை, தீனை சொல்லித் தருவதற்கு, கற்றுத் தருவதற்கு அனுப்பப்பட்டவர். எனவே மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் என்னுடைய கடமை, பொறுப்பு, பணி முடிந்து விட்டது என்பதை ரசூலுல்லாஹ்வும் விளங்கிக் கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்கிற சூரத்துன் நஸ்ர் இறங்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுவார்கள். மக்கள் எல்லாம் கேட்பார்கள், இந்த வயோதிபருக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ் ஒரு இறைவசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான், மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறான். அப்ப இந்த வயது முதிர்ந்தவர் ஏன் அழுகிறார்? அவருக்கு தெரிகிறது ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நெருங்குகிறது. அப்ப துல்ஹஜ் மாதம் இந்த ஹஜ் எல்லாம் நடைபெறுகிறது. சஃபர், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். எல்லாவற்றையும் சொல்வதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் நேரடியாக கடைசி 4 நாட்களுக்கு முன்னால் உள்ள செய்திக்கு சென்று விடுகிறேன். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால், ரசூலுல்லாஹ் மரணித்தது திங்கட்கிழமை, வியாழக்கிழமை 4 நாட்களுக்கு முன்னால்
அதுவரை உள்ள எல்லா தொழுகையும் ரசூலுல்லாஹ் தான் இமாமத் செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தான் நின்று தொழுவிக்கிறார்கள். வியாழக்கிழமை மக்ரிபு தொழுகையில் வல் முர்சலாத்தி முர்ஃபா என்கிற அத்தியாயத்தை ஓதி தொழுவிக்கிறார்கள். இஷா தொழுகைக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அடிக்கடி மயக்கம் ஏற்படுகிறது தெரிகிறார்கள். அந்த செய்தியை ஆயிஷா நாயுடைய பாணியில் கேளுங்கள். ஆயிஷா நாய் சொல்கிறார்கள், உம்மியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மரலிஹி ஃபஅஃபாக, மரணத்தின் நிமிடத்தை ரசூலுல்லாஹ் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் அடிக்கடி மயக்கம் தெரிகிறார்கள். மகரிபு தொழுகையை தொழுவித்த ரசூலுல்லாஹ்வால் இஷா தொழுகையை தொழுவதற்கான உடல் ஆரோக்கியம் இருக்கவில்லை. உடல் ஆரோக்கியம் குன்றிக் கொண்டே வருகிறது. எனவே இஷா தொழுகை நெருங்கிய போது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஹலரத்தி ஸலா, தொழுகையின் நேரம் ஆகிவிட்டதா என்று கேட்டார்கள். சஹாபாக்களும் ஆயிஷாவை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்த மக்கள் இதோ அணி அணியாக சஃபில் அணிவகுத்து இஷா தொழுகைக்காக நிற்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இஷாவின் நேரம் நெருங்கி விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முரு பிலாலன் ஃபல் யுஅத்தின், பிலாலை வாங்க சொல்லுங்கள், வ முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு மயக்கம் தெரிந்தார்கள். இரண்டாவது கேள்வி, ஹதரத்தி ஸலா, தொழுகையின் நேரமாகிவிட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படியானால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வாங்க சொல்லுங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொழுவிக்க சொல்லுங்கள். மூன்றாவது தடவை ஆயிஷா நாய் சொன்னார்கள், இன்ன அபீ ரஜுலுன் அஸீஃபுன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இரக்க சுபாவம் உள்ளவர் யா ரசூலல்லாஹ், இலகிய மனம் படைத்தவர் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது அன்பை அள்ளி கொட்டி இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத் முதல் மதீனா வரை உங்கள் மரண படுக்கை வரை உங்களோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்த ஒரு தோழர் யா ரசூலல்லாஹ், நீங்களோ மரண படுக்கையில் இருக்கிறவர், உங்களுடைய இடத்தில் இருந்து தொழுவிப்பதற்கு என்னுடைய தந்தை சக்தி பெற மாட்டார் யா ரசூலல்லாஹ். அப்படியே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தொழுகைக்காக நின்றால் கிராத் ஓதுகிற போது அழுது விடுவார்கள் யா ரசூலல்லாஹ். எனவே ஹப்ஸா நாயகியோடையும் கதைத்து உமர் போன்ற கொஞ்சம் திடகாத்திரமான சிலரை நியமிக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் பெண்களாகிய நீங்கள் யூசுஃபுடைய தோழிகள் அல்லவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை பார்த்து பழங்களை வெட்டி சாப்பிடுங்கள் என்று கத்தியை கொடுத்தால் விரல்களை பெண்கள் வெட்டி சாப்பிட்டார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட பெண்களாகிய நீங்கள் அல்லவா நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி இஷா தொழுகையை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுவிக்கிறார்கள். அதிலிருந்து 17 வக்து தொழுகை, வியாழக்கிழமை இஷா தொழுகையிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகையும் தொழுதுவிட்டு தான் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். அந்த இஷா தொழுகையிலிருந்து 17 வக்து தொழுகைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இமாமத் செய்து நடத்துகிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற போது அடுத்த நாள் லுஹர் தொழுகையை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சுகம் ஏற்படுகிறது. 2 பேருடைய தோளிலே தொங்கிக் கொண்டு ஃபضل இப்னு அப்பாஸ் இன்னொரு நபி தோழருடைய தோளிலே தொங்கிக் கொண்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய 2 கால் பெருவிரலும் கோடிட்டு கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். அப்படி தொங்கிக் கொண்டு வருகிறார்கள், தொழுகைக்காக நிற்க வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்வாங்க பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகையை முழுமைப்படுத்துங்கள், அபூபக்கரை தொழுவிக்க விடுங்கள் என்று சொல்லி அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் கலந்து கொள்கிறார்கள். அடுத்து மரணிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள், மரணிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால், அதாவது திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள், ஞாயிற்றுக்கிழமை தன்னிடம் இருந்த எல்லா அடிமைகளையும் உரிமையிடுகிறார்கள்.
தங்களிடம் உள்ள 6 அல்லது 7 தங்க காசுகளை தர்மம் செய்கிறார்கள். தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு விடிந்தால் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகை தொழுதுவிட்டு மரணிக்கப் போகிறார்கள். அன்றிரவு வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போய்விட்டது. அருமையான தோழர்களை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உலக வரலாற்றில் இன்று வரை 2 தலைமைத்துவத்தை சமகாலத்தில் ஏக காலத்தில் நிகழ்த்தி கொண்டிருந்த ஒரு தலைவரை உலக வரலாற்றில் பார்க்கவே மாட்டீர்கள். ஆன்மீகத்திற்கும் தலைவராக ரசூலுல்லாஹ் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் வஹி வரும் இறை தூதராக இருக்கிறார்கள். அன்றைய ஜனாதிபதியாகவும் ரசூலுல்லாஹ் தான் இருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நிலை மரணிப்பதற்கு முந்தைய இரவு என்ன? வீட்டின் விளக்கின் எண்ணெய் தீர்ந்து விட்டது. ஆயிஷா நாய் ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். பக்கத்து வீட்டுக்கு சென்று எண்ணெய் ஊற்றி வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய கவச ஆடையை 30 சாவு கோதுமைக்காக நான் உங்கள் இப்போது சொல்கிற கிலோ கிராம் கணக்கு அன்றைய காலத்தில் இருக்கவில்லை. அப்ப எல்லாம் சாவு கணக்கு தான் இருந்தது. எனவே சாவு முந்தி என்ற கணக்கில் அந்த 30 சாவு கோதுமைக்காக தன்னுடைய கவச ஆடையை ஒரு யூத நிலத்திலே அடகு வைத்திருந்தார்கள். அந்த ஆடையை மீட்காமலேயே இந்த உலகத்தின் சக்கரவர்த்தி 2 தலைமைத்துவத்திற்கு பொறுப்பாக இருந்த ரசூலுல்லாஹ் தான் கவச ஆடையை ஒரு யூதரிடம் அடகு வைத்திருந்தார்கள். அதை மீட்காமலேயே மரணிக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இறுதி நாள், அதாவது திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மஸ்ஜிது நபவியோடு சேர்ந்துதான் அவருடைய வீடு இருக்கும். எனவே அந்த வீட்டிலிருந்து திரையை அப்படியே நீக்கி பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுவிக்க திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகை தொழுவிக்க மக்கள் எல்லாம் அணிவகுத்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். திரையை நீக்கி பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே சிரித்து விட்டார்கள். சந்தோஷத்தில் அபூபக்கருக்கு பின்னால் மக்கள் எல்லாம் அணிவகுத்து சஃபில் இருந்து ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழால் இருந்து தொழுகை நடத்துகிறார்கள் என்று சொல்லி சிரித்து விட்டார்கள். அதற்கு பின்னால் மக்களும் நினைத்தார்கள், அபூபக்கரும் நினைத்தார்கள் ரசூலுல்லாஹ் வரப்பார்க்கிறார்கள் என்று மக்கள் தொழுகையிலேயே நிலை குறைந்து விட்டார்கள். இப்படி இருக்குகிற போது லுஹாவுடைய நேரம் நெருங்குகிறது. ஃபஜ்ர் முடிந்து லுஹாவுடைய நேரம் நெருங்குகிறது. அந்த நேரத்தில் ஃபாத்திமா நாயகி அழைக்கிறார்கள். அழைத்து ஏதோ ஒன்றை ரகசியமாக சொல்கிறார்கள். சொன்ன உடனேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுது விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் ஃபாத்திமா நாயகி அழைத்து ஏதோ ரகசியமாக ஏதோ ஒன்று பேசினார்கள். என்னவென்று தெரியாது. ஃபாத்திமா நாயகி சிரித்து விட்டார்கள். இந்த நிகழ்வெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி இந்த செய்தியை ஃபாத்திமா நாயகத்திலே கேட்பார்கள். ஃபாத்திமாவே, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரண தருவாயில் மரண படுக்கையில் இருக்கிற போது ஒரு நிமிடங்கள் ஒரு மணித்தியாலங்கள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த நேரத்தில் உங்களை அழைத்து காதிலே ஏதோ ஒன்றை சொல்வார்கள், அழுது விடுவீர்களே, இன்னும் ஒன்றை சொல்வார்கள், சிரித்து விடுவீர்களே, என்ன சொன்னார்கள் என்று கேட்டதற்கு ஃபாத்திமா நாயகி அழைத்து சொன்னார்கள், என் அருமை மகளே, உன்னுடைய தந்தை இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த வழியிலேயே, இந்த நோயிலேயே, இந்த மரணப்படுக்கையிலேயே மீண்டு எழும்பாமல் அப்படியே மரணித்து விடுவேன் என்று சொன்னார்கள். என்னால் தாங்க முடியாமல், தந்தையின் பிரிவை தாங்க முடியாமல் அழுது விட்டேன் என்று சொன்னார்கள். மீண்டும் ஒரு முறை அழைத்து ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், என் அருமை மகளே, நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய ஃபேமிலியில் இருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து முதல் என்னை வந்து சந்திக்கிற ஒரு பெண்ணாக, மகளாக நீங்கள் தான் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அந்த சந்தோஷத்தில் சிரித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அது அப்படி முடிய அடுத்து ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், வா கர்பா, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே
என் தந்தைக்கு ஏற்பட்ட நஷ்டமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட வலியே என்று குழுவாக துடிப்பார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லைஸ அலா அபீக கர்புன் பகதல் யௌம், என் அருமை மகள் ஃபாத்திமாவே, உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு பிறகு, இந்த சில நிமிடங்களுக்கு பிறகு எந்த சுமையும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த வலியும் இருக்காது, எந்த சோதனையும் இருக்காது என்று ஃபாத்திமா நாயகியிடத்திலே ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அதற்கு பின்னால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள், அந்த 2 பேரையும் அழைத்து கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள். முத்தமிட்டு விட்டு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை அறிவுரை சொல்வார்கள். அதே மாதிரி தன்னுடைய மனைவிமார்களை அழைப்பார்கள். அழைத்து அவர்களுக்கும் அறிவுரை சொல்லி முடித்ததற்கு பின்னால் முன்பை விட வேதனை அதிகரித்துக் கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஹைபருடைய தினத்தன்று அந்த நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டேனே, அதனுடைய வலிகளை இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கட்டத்தில் சொல்வார்கள். அப்படி சொல்லிவிட்டு மரணிப்பதற்கு சில நிமிடங்கள் மணித்தியாலங்கள் இருக்கிற போது பேசிய கடைசி வார்த்தை இதுதான். இந்த வார்த்தை பேசியதற்கு பின்னால் இன்னும் ஒரு வார்த்தை பேசுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் உயிர் இருக்கவில்லை. என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் தஆலா யஹூதி நஸ்ரானிகளை, யூத கிறிஸ்தவர்களை சாபம் விடுவானாக, அழித்து விடுவானாக, நாசமாக்குவானாக என்று சொல்லிவிட்டு இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜிதா, அந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய நபிமார்களுடைய கபரை, அந்த நபிமார்கள் மரணித்ததற்கு பின்னால் குழி தோண்டி புதைத்து நல்லடக்கம் செய்துவிட்டு அந்த கபறுகளை வணங்குகிற இடங்களாக, மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ் அழிவை கொடுக்கட்டும், நாசத்தை கொடுக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய கடைசி வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. மரணிப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னால். அருமையான சகோதரர்களை, இன்று பாருங்கள், பெரும்பான்மையான முஸ்லிம் சமூகம் யூத கிறிஸ்தவன் என்ன செய்தான் என்றால், நபிமார்களுடைய கபரைத்தான் வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். ஆனால் இன்று எங்களுடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர் அவுலியா, இவர் அல்லாஹ்வுடைய இறைநேசர் என்று சொல்லி எங்கிருந்து வகை வந்ததோ தெரியாது. யார் இவரை அவுலியா என்று சொல்லி தந்தது? இவர் இறைநேசர் என்று அடையாளப்படுத்தியது யார்? அவர்களை புதைத்து வைத்துவிட்டு அவர்களுடைய கபறுகளை முத்தமிடுகிற, அவர்களுடைய கபறுகளிலே சுஜூது செய்கிற, அவர்களுடைய கபருக்கு எண்ணெய் ஊற்றி பால் வாற்றி என்னென்னமோ ஷிர்கான பித்அத்தான அனாச்சாரங்களை செய்கிற ஒரு சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மீது உங்களுக்கு பாசம் இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால், மரணிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்திய இந்த ஒன்றாவது உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடாதா? அடுத்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதுதான் கடைசி வார்த்தை. இதற்கு பின்னால் ஒரு வார்த்தை பேசுவதற்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் உயிர் இருக்கவில்லை. சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, மக்களே தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். அவ்மா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இறுதி வசியத்தாக, கடைசி வார்த்தைகளாக இருந்தது. அப்போது மரணப்படுக்கையில் ஆயிஷா நாயகியுடைய கழுத்திற்கும் நெஞ்சுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தான் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். ஆயிஷா நாயகியுடைய மடியில் தான் ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். மரணிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிற போது ஆயிஷா நாயகியுடைய சகோதரன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அறைக்குள்ளே வருகிறார். வந்தால் அவருடைய கையில் ஒரு மிஸ்வாக் இருக்கிறது. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் நினைக்கிறார்கள், பல் துலக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மாதிரி சைகை செய்கிறார்கள். எனவே ஆயிஷா நாயகி கேட்டுவிட்டு அந்த மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டு மென்று விட்டு
கொஞ்சம் இலகுபடுத்தி விட்டு மெருதுவாக்கி விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலை வைத்து அந்த பல்லை துலக்கி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் பக்கத்திலே ஒரு தண்ணீர் கோப்பை இருந்தது, குவளை இருந்தது. அதற்குள் கையை விட்டு தண்ணீரை எடுத்து முகத்தில் தடவி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்கினார்கள். துலக்கிய முகத்தை தடவிட்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, இன்னலில் மௌத்தி சக்ராத், மௌத்துக்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள். சக்ராத்துடைய நிலை, மரணத்திற்கு மௌத்துக்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு பல் துலக்கி கையை உயர்த்துகிறார்கள். உயர்த்திவிட்டு அவர்களுடைய பார்வை முகத்தை நோக்கி சென்றது. அவர்களுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருந்தது. அந்த உதடுகள் என்ன அசைந்தன என்பதை ஆயிஷா நாயகி சொல்கிற போது, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகிய நல்லோருடன் நீ அருள் புரிந்தோர்களுடன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இறைவா இக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக, வ அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா, என்னை உயர்ந்த நண்பனோடு சேர்த்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம ரஃபீகுல் அஅலா, அல்லாஹ் தான் மிக மிக உயர்ந்த நண்பனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த வார்த்தையை 3 முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அத்தோடு இந்த உலகத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பெறுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் மரணித்த அந்த நாள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையும் தொழுதுவிட்டு லுஹாவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பதுதான் சரித்திர வரலாறு, எல்லோரும் துல்லியமாக சொல்கிற வரலாற்று சரித்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மரணிக்கிற போது ஒரு இறை தூதர் அன்பை அள்ளி கொட்டி இருந்த சஹாபா பெருமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் தான் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் மரணிக்கிற போது அவருடைய தாடியிலும் தலையிலும் 20 நரைத்த முடிகள் இருந்தன என்று சொல்கிற அளவுக்கு அவ்வளவு துல்லியமாக ஊர்ந்து கவனிக்கப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் பிறந்தது எப்போது என்று கேட்டால் சின்ன பிள்ளைகளும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமுல் ஃபீல் ஆண்டு திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் என்றுதான் சொல்வார்கள். எந்த திகதியில் பிறந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதில் நிறைய கருத்து வேற்றுமை இருக்கு. 12வது பிறையில் பிறந்தார்கள் என்பதற்கான சான்றே இல்லை என்ற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சமூகம் எங்கிருக்கிறது? தலைகீழாக அப்படியே புரட்டி வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் மரணித்தது இந்த நாள் தான் என்று இவ்வளவு துல்லியமாக தெரிந்தும் அன்றைய தினத்தில் இந்த சமூகத்தில் அதிகமானவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேட்டை கொண்டாடுகிறோம், மீலாது விழா கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அந்த மீலாது விழாவை இந்த உலகத்தில் அல்லது இந்த நாட்டில் எங்கெங்கே எல்லாம் வைக்க வேண்டுமோ அங்கே எல்லாம் வைத்துவிட்டு அன்லிமிட்டட் முஹப்பத் என்று சொல்லி அதை புகழ்ந்து திரிவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மரணித்த அந்த தினத்தில் தான் இப்படி ஒரு சேலை விதத்தை அனாச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் மரணித்த அந்த செய்தி காட்டு தீ மாதிரி மதீனா எங்கும் பரவுகிறது. பரவியவுடன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தார்களே, அன்றைய நாளை போன்ற ஒரு வெளிச்சமான மகிழ்ச்சியான ஒரு நாளை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் மரணித்த அந்த நாளை போன்ற ஒரு இருள்மிக்க, ஒரு சோகமான, ஒரு கவலையான, ஒரு வெறுப்பான ஒரு நாளை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்று
அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் மரணச் செய்திகளை அறிந்து கொண்டு அதிலிருந்து பெறுகிற படிப்பினைகளை பெற்றவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்திட வேண்டும் என்று கேட்டு இந்த முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவின் முதலாவது உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணச் செய்தி என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்தோம். ரசூலுல்லாஹ் மரணித்து அதற்கு பின்னால் மதீனாவில் இருந்த ஒரு தருணம் வரை பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னால் என்ன நடக்குகிறது என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மதீனாவில் சில முனாஃபிக்கீன்கள் இருக்கிறார்கள், நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. மூசா இப்னு இம்ரான் என்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்று 40 நாட்களுக்கு பின்னால் திரும்பி வந்தார்களே, அந்த நேரத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்று அந்த சமூகம் சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மீண்டு வருவார்கள். வந்து ரசூலுல்லாஹ் யார் நான் மரணித்தேன் என்று சொன்னார்களோ அவர்களுடைய கால்களையும் கைகளையும் துண்டிப்பார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மரணத்தை ஏற்காமல் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்விப்படுகிறது. அவர் மதீனாவிலே இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற சுன் என்கிற அவருடைய வீட்டில் இருக்கிறார். இந்த செய்தி கிடைத்தவுடன் தன்னுடைய குதிரையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வேகமாக யாரோடும் பேசவில்லை. மகளுடைய அறைக்கு, ஆயிஷா நாயுடைய அறைக்கு வேகமாக வருகிறார்கள். ஹிப்ரா நாட்டுடைய ஒரு புடவையால் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மூடப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹிப்ரா நாட்டு புடவையை முகத்திலிருந்து விலக்கிவிட்டு கட்டி அணைத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் திபுத ஹய்யன் வ மையிதா, நீங்கள் உயிரோடு இருக்கிற போதும் மனமாகத்தான் இருந்தீர்கள், மரணித்ததற்கு பின்னாலும் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை தரவில்லை. அல்லாஹ்வை சந்திக்க போனதாக என்று சொல்கிறார்களே, 2 மரணத்தை ஏற்படுத்தவில்லை, உங்களுக்கு விதித்த ஒரே ஒரு மரணம் தான் உங்களை அடைந்திருக்கிறது, அந்த மௌத்தை தான் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பேசுகிறார்கள். அவரோடு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உட்கார சொல்கிறார்கள், மறுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பருக்கு ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து ஹம்து ஸலவாத் எல்லாம் சொல்லியதற்கு பின்னால் சொல்கிறார்கள், மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத், உங்களில் யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ, நான் நினைக்கிறேன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூலுல்லாஹும் மரணிக்கிற போது ஒரே வயசை ஒத்தவர்கள், 63 வயசில் தான் மௌத்தாகிறார்கள். ஓரிரு வருடங்கள் தான் முன்ன பின் இருக்கும். எனவே என்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹை முஹம்மது என்று அபூபக்கர் சொன்னதே கிடையாது. அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்த அல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அவன் மரணிக்க மாட்டான், நித்திய ஜீவனாக என்றென்றும் மரணிக்காதவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், மரணிக்க மாட்டான். முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
முஹம்மது மரணித்து விட்டார், அவர் மரணிக்கக்கூடியவர் தான் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். சூரா ஆல இம்ரானின் 144வது வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபலிஹி ருசுலு அஃப இம் மாத அவ் குத்தில இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். முஹம்மது என்பவர் ஒரு இறை தூதர் மட்டுமே, அல்லாஹ்வுடைய தூதர் தான். செத்து மரணித்து வஃபாத்தாகாத நிலையை கொண்ட நித்திய ஜீவனாக ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருந்தார். யார் அவர் கொலை செய்யப்பட்டால் அல்லது மரணித்து விட்டால் நீங்கள் வந்த வழியிலேயே திரும்பி சென்று விடுவீர்களா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனத்தை ஓதியவுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது என்று, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்கின்ற இந்த வசனம் இருக்கிறது என்று இன்றுதான் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி திரும்ப திரும்ப அதை ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக நல்லடக்கம் செய்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வை இப்ப நல்லடக்கம் செய்ய வேண்டும், மரணித்து விட்டார்கள் என்பது முடிவாகிவிட்டது. அதிலும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வழிமுறை, ஒரு நல்ல நடைமுறை இருக்கிறது. என்னவென்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கருத்து முரண்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், மரணித்து விட்டார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் வசனத்தை ஓதியவுடன் இந்த பெட்டி பாம்பு மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஹாபாக்களும் குர்ஆனிய வசனத்துக்கு அப்படியே கட்டுப்படுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் என்று ஒன்றை சொன்னால் பெட்டி பாம்பாக கட்டுப்படுகிற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் காட்டுகிறது. அடுத்த ரசூலுல்லாஹ்வை நல்லடக்கம் செய்வதற்கு முன்னால் ஒரு நிறைய பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. எனவேதான் லேட் ஆகிறது. செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை லுகருக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் மரணித்த ரசூலுல்லாஹ்வை செவ்வாய்க்கிழமை இரவும் தாண்டி, நடுநிசியும் தாண்டி, அதாவது புதன்கிழமை இரவு விடிய போகிறது, அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். முதலாவது பிரச்சனை, ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்களா இல்லையா என்று. அதற்கு குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டி தீர்வு படப்படுகிறது. இரண்டாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அடுத்த ஜனாதிபதி யார்? எங்களுடைய மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கு இனி ஒருத்தரும் தேவையில்லை, மார்க்கம் பூர்ணமாகிவிட்டது, முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே தொழுகை இப்படி செய்ய வேண்டும், நோன்பை இப்படி செய்ய வேண்டும், ஹஜ்ஜை இப்படி செய்ய வேண்டும் என்று எந்த குறைபாடும் ரசூலுல்லாஹ் வைத்துவிட்டு செல்லவில்லை, மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. ஆனால் நிர்வாகத்திற்கு ஒரு தலைவர் தேவை, ஒரு கலீஃபா தேவை. அதை யார் தேர்ந்தெடுப்பது என்று சொல்லி அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சேர்ந்து ஆலோசித்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு கூட அவர்களுக்கு நல்ல அவகாசம் கிடைத்தது. என்னவென்றால், ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் அபூபக்கரை தான் தொழுவிக்க சொல்லுவார்கள். எனவே மார்க்க விஷயத்தில் அபூபக்கரை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தார்கள். எங்களுடைய உலக விவகாரங்களுக்கு ஏன் அபூபக்கரை நாங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்று சொல்லி அந்த மக்கள் ஏகோபித்து எல்லோரும் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கலீஃபாவாக தெரிவு செய்வார்கள். அந்த பிரச்சனை முடிகிறது. அதற்கு பின்னால் அடுத்த பிரச்சனை, ஒரு குழப்பம், ரசூலுல்லாஹ்வை எங்கே நல்லடக்கம் செய்வது, எங்கே நல்லடக்கம் செய்வது என்று ஒவ்வொருத்தரும் பேசிக் கொண்டிருக்கிற போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் ஒரு செய்தியை அறிந்து வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் இடத்திலே சொன்னார்கள், நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்திலேயே குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். எந்த இடத்தில் நபிமார்கள் மரணிக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கும் தீர்வு காணப்படுகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குழி தோண்ட, மற்றவர்களும் குழி தோண்ட அதே இடத்தில் ஆயிஷா நாயுடைய அறையில் தான் ரசூலுல்லாஹ்வை நல்லடக்கம் செய்தார்கள். நல்லடக்கம் செய்தது செவ்வாய்க்கிழமை நடுநிசியும் தாண்டியதற்கு பின்னால் தான். ஆயிஷா நாயை சொல்கிறார்கள், புதன் காலை விடிய காலை வருகிற நேரத்துக்குள் தான் மம்பட்டியினுடைய சப்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி அபூ தல்ஹாவிடத்திலே கேட்டார்கள், அபூ தல்ஹாவே, ரசூலுல்லாஹ்வை மண்ணிலே போட்டு புதைத்து விட்டு அவர்களுடைய உடம்புகளுக்கு மேலால் மண்ணை அள்ளி போடுவதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வந்தது என்று கேட்கிறார்கள். அபூ தல்ஹாவிடத்திலே கேட்டார்கள், மண்ணை போட்டுத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆயிஷா நாயுடைய உணர்வின் உச்சத்தை பாருங்கள். அபூ தல்ஹாவே, அல்லாஹ்வுடைய தூதரை மண்ணுக்குள் புதைத்து விட்டு
அல்லாஹ்வுடைய தூதரினுடைய உடம்புக்கு மேலால் மண்ணை அள்ளி கொட்டுவதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வந்தது என்று கேட்கிறார்கள். அவ்வளவு ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். அந்த நேசத்தின் அடிப்படைதான், அந்த நேசத்தின் வழிபாடுதான் அவர்களை அணுவாக பின்பற்றினார்கள். எனவே ரசூலுல்லாஹின் மீது அன்பு இருந்தால், ரசூலுல்லாஹின் மீது நேசம் இருக்கிறது என்று மார்பு தட்டிக் கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொண்டால், அவர்கள் என்ன விட்டு சென்றார்களோ, என்ன சொன்னார்களோ அதை அணுவாக பின்பற்றுகிற ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டியிருக்கிறது. கொள்கையில் எப்படி இருக்கிறோம், தொழுகையில் எப்படி இருக்கிறோம், இன்ன பிற இபாதத்துகள் எப்படி இருக்கிறது, என்னுடைய முகத்தில் தாடியாவது இருக்கிறதா? 24 மணித்தியாலமும் ஒரு நிமிடம் கூட தவறாமல் 24 மணித்தியாலங்களும் வரை ஒரு சுண்ணாவாக இருக்கிற, மரணித்ததற்கு பின்னால் உங்களுடைய எல்லா ஆடைகளையும் கலைந்து விடுவார்கள். நீங்கள் உடுத்தி இருக்கிற அத்தனையும் கலைந்து விட்டு கஃபனோடு தான் கொண்டு அடக்குவார்கள். தாடியை மலித்துக் கொண்டு அடக்குவது கிடையாது. அந்த தாடியை வைப்பதற்கு வெட்கப்படுகிறோம், அல்லது கூச்சப்படுகிறோம், அல்லது அநாகரிகம் என்று நாங்கள் அதை வைக்காமல் இருக்கிறோம். இத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று மார்பதட்டிக் கொள்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்திகள் எப்போது நடந்திருக்கிறது என்றால் சென்ற வெள்ளிக்கிழமை தான். அந்த சென்ற வெள்ளிக்கிழமை என்ன நாம் செய்து கொண்டிருந்தோம் என்பதையும் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து, எனவே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் திரும்பி பார்த்து இந்த சமூகம் சரியான பாதைக்கு இட்டு செல்ல வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அணுவாக பின்பற்றுகிற, அல்லது முடியுமான அளவு பின்பற்றுகிற நன்மக்களாக நாங்கள் வார்த்தெடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகத்தை வார்த்தெடுப்பதற்கு இந்த சமூகத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.